ஹாய் எமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஓகே, சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. கோயம்புத்தூரில் இப்போ நம்ம புது லைஃப்பை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு தான் வீடு வாசல்லாம் இருந்துச்சு. ஓகே, வாங்க நீங்களும் சேர்ந்து இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிச்சனை மட்டும் பாருங்க, பயந்துருவீங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் கிச்சனை மட்டும் கொஞ்சம் ஓரளவு ரெடி பண்ணியிருக்கேன். கிச்சன் மட்டும் சமைக்கிற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலே சாப்பாடு வச்சாச்சு. இந்த சைடு சாப்பாடு வெந்துட்டுருக்கு. எங்கிட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம். ஓகே, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. கிச்சனை பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணினேன். இப்படி எல்லாத்தையுமே எடுத்து இந்த சைடு தான் வச்சுருக்கேன். ஓகே, கிச்சன் அளவுக்கு ஓகே, பார்க்குற ஓரளவுக்காவது நீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிதான் செஞ்சுனா ஓரளவுக்கு ஓகே, நல்லா சோப் போட்டு தேய்ச்சி ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டாங்க. பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம் தண்ணி எல்லாமே வீணாக போயிடுச்சு. எப்படின்னு பாருங்கள், காட்டுறேன் உங்கள்கிட்ட. அது ஃபுல்லாக தெரியுதா? அது எல்லாமே எறும்பு, அந்த சித்தெரும்புன்னு சொல்லுவோம், ரெட் கலரில் இருக்கும் அந்த எறும்பு. ஏன்னா நம்ம அப்படியே தான் ஃபஸ்ட்டு போனோம். நாங்கள் இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு 9ஆம் தேதி தான் ஸ்கூலில். நாங்கள் இத்தனாம் தேதி வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. இன்றைக்கி தான் நல்ல தண்ணி வருது. அதாவது நாங்கள் நேற்று காலையில் கிளம்பி இங்கே ஈவினிங் வந்துட்டோம். ஈவினிங் நைட் ஹோட்டலில் சாப்பாடு ஏதாவது இட்லி டிஃபன் வாங்கி சாப்பிட்டு தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு சரி வீட்டு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரம்மெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நல்ல தண்ணி வரும். ஓகே, ஈவினிங் நல்ல தண்ணி பிடிச்சிக்கலாம். பக்கத்தில் காளிசண்ண வீட்டில் ஒரு குடம் தண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு இப்போ சாப்பாடு வேலைக்கு ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா கரெக்டாக ஈவினிங் 4 மணிலேருந்து தூங்க நான் வரமாட்டேன். அவர் ட்ரெஸ் போடாமல் தூக்கிட்டு இருக்கிறாரு. அதில் பிறத்துறாரு. அதனால் நம்ம உள்ளே போக வேணாம். ஈவினிங் நல்ல தண்ணி வரனாடி 4 to 8 மணி வரைக்கும் வருமாமா. டைமிங் என்ன மாற்றிட்டாங்க. அதாவது இந்த டைம் தான் டைம் மாற்றிருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் சரியான மழையாமா. இப்போ மே மாதத்தில் பெஞ்ச மழை. அதனால் இங்கே தண்ணி நிறையா இருக்கிறனாடி ஈவினிங் டயத்தில் விடுறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு டைமுக்கு நாங்கள் லெவல் பண்ணி வரணுக்காக அதாவது இப்படி கிளம்பி இப்படி வந்தோம். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, இங்கே பாருங்கள். ஹால் நம்ம சோபா, இங்கே ஒரு சோபா இருந்துச்சு, இங்கே ஒரு சோபா இருந்துச்சு. ரெண்டும் எடுத்தோடனே கொஞ்சம் வீடு ஃப்ரீ ஆயிடுச்சு. இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸு. ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நான் நைட்டே பீரோவில் செட் பண்ணி வச்சேன். ஏன்னா அங்கேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி கொண்டு வந்தேன். அதனால் ட்ரெஸ்ஸை வச்சிட்டேன். அழுக்கு ட்ரெஸ்னால் பார்த்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ் நிறையா இருக்குது. அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை எப்படி நான் காட்ட விட பயந்து சாவாத, நானே காட்ட மாட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அழுக்கு துணி தான். இங்கே அழுக்கு துணி, இந்த இதில் இருக்குது ஃபுல்லாமே அழுக்கு துணி தான். இதெல்லாம் மிஷினை வச்சு அம்மா துவைக்க போகிறாங்கன்னு தெரியல. வேறு என்ன பண்ணுறது? டைல்ஸ் நாடி வலிக்கி விட்டு விழுந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். நிறைய தடவை அந்த சம்பவம் நடந்திருக்கு. வலிக்கிட்டு விழுந்து. ஆமா, நான் இந்த இடத்துல தான் வலிக்கிட்டு விழுகிறேன். அதுவும் இந்த இடத்துல ஒரு மேட்டு போட்டிருக்கேன். இருந்தாலும் இங்கே நான் வலிக்கிட்டு விழுந்துறேன். அது என்னுடைய அறியாமையா இல்லை இயலாமையான்னு தெரியல. ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது நூடுல்ஸ் வாங்கி குழந்தைங்க செஞ்சு தர சொன்னிச்சுங்க. இல்லை, நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில், அதாவது வயிறு ஒரு செட் ஆகுமான்னு தெரியல. எங்கிட்ட குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மசால் பொடியை போட்டு இந்த சைடு குழம்பு கூட்டிட்டு அடுத்து சில வீடியோவில் பார்க்கலாம். கேலண்டரில் லாஸ்ட் டேட் எப்போ பிச்சுன்னு எனக்கே தெரில. ஒரு கொத்து அள்ளிட்டேன். அதாவது ஏப்ரல்ல இருந்து இருந்துச்சு. இப்போ மே மாதம் கிழிச்சிட்டு இருக்கேன். இந்த மாசங்களெல்லாம் கேலண்டரில் வேணா திரும்ப வரும், ஆனால் வாழ்க்கையில் திரும்ப வராது. நீ கிழிக்கிற கிழிதான் எங்க எல்லாருக்கும் தெரியுமே. சரி, ஓகே. இதை சஞ்சனால நம்ம வீடியோ இப்போ எடுத்துட்டு இருக்கிறா. இதை இப்போ மே ஃபுல்லாக இதை பிச்சுட்டு இனி நம்ம இன்னைக்கு என்ன டேட்ல இருக்கோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவோம் கேலண்டர். ஏன்னா நம்மளுக்கு முதல் கிழிக்கிறது வாழ்க்கையில டேலையும் முதல்ல கிழிக்கிறது கேலண்டர்ல தான். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யறோம்ங்கிறத இந்த கேலண்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணும். பேசிட்டு எங்க குழம்பு வச்சு அடுப்புல அவ்வளவுதான் முடிஞ்சு. அது முடிஞ்சு கொண்டு வச்சுக்கலாம். மொபைல என்ன ஆச்சுன்னு தெரியல. குழம்பு வட்டிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு குழம்பு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சைடு இனியன் பீட்ரூட் பொரியல் கேட்டுட்டே இருந்தாப்புல. இனியனுக்காக, அதாவது கோயம்புத்தூரில் போய் எனக்கு பீட்ரூட் செஞ்சுட்டாமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். அங்கே போயிட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் கூட இந்த மாதிரினா ஒரு கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரினா அங்கேனா போய்னா செஞ்சுனா கொடுக்கவும் உள்ள பிள்ளைங்களுக்கு. ஒன்லி மீன் நண்டு இந்த மாதிரி கடல் புட்டு
புளிக்குழம்பு சாம்பார் இதை வச்சு அங்கே வந்து ஓட்டியாச்சு. ஓகே, இனியனுக்காக ஸ்பெஷலாக ஒரே ஒரு பீட்ரூட் வாங்கிட்டு வந்து பொரிக்கிறேன். சஞ்சனா அந்த அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கிற மாட்டேன். இங்க பாருங்க, ஒரே ஒரு பீட்ரூட் வாங்கி என் வயில போட போறியா? சரி வேணாட்டா, என் வாயில நான் போட்டுக்கிறேன். நீ கேட்கறத பத்தியிலாங்க, ஒரே ஒரு பீட்ரூட்டை வாங்கி என் வாயில போட பார்க்குறேன். நீங்கள் கிச்சன் செல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டப்பாவும் காலியாக இருக்கு. இதெல்லாம் வாங்கி இனிமேல் ஃபில் பண்ணணும். இந்த மசால் இந்த அதாவது என்னது தாளிக்கிற ஐட்டம் இருக்கு பாருங்க. கடு இருங்க நிமிஷம். வெந்தயம், சீரகம், கடுகு, பின்னாடி மிளகு, சோம்பு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்படியே இருந்துச்சு, எதுலேயுமே ஒரு வண்டு போகலை. எப்படி வாங்கி நான் கொட்டி வச்சேனோ அதே மாதிரி இருந்துச்சு. எண்ணெய் இதில் கொஞ்சம் இருக்குது, பட் பழைய எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன பேக்கெட் கடையில் வாங்கினேன். அப்புறம் இந்த டப்பா ஃபுல்லாமே காலி, எதுலேயுமே எதுவுமே கிடையாது. ஓகே, இதெல்லாம் அப்படியே நம்ம ஒரு கிளீனிங் இருக்குது. அதெல்லாம் மெதுவாக அந்த கிளீனிங் ஒர்க்குனா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். அதை காட்டலாமான்னு தெரியல, நீங்களே காட்டுங்கன்னாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். பரவாயில்ல, அது வந்து எதுக்கு நான் அதை காட்டுறேன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் மந்த் ஒரு நம்ம வந்து வீட்ல விட்டு ஒரு ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசு, இல்ல தமிழ்ல பேசு. லாங் மந்த் என்ன எதனமா பேசி தொலைக்காத. சரி, ரொம்ப மாசம் நம்ம வீட்டை அடைச்சு போட்டு போயிட்டோம்னா வீடு எந்த நிலைமையில இருக்கிறீங்க என்னுடைய அங்காளப்பதான் இதுல காட்டுறேன். இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ் பாருங்க, அப்படியே பூசணம் முடிச்சிருக்கு, தெரியுதா? இந்த ரேக்ல இனிமே வந்து இது பண்ணவா கடையில இருக்கும்போது மட்டும் இதெல்லாம் பண்ண மாட்டேது. அவங்க லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதாவது ஃப்ரிட்ஜை நம்ம ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிறீங்களே, அது வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஃபங்கிள்ஸு அந்த பூஞ்சைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதை வந்து தொட்டிடும். சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன். கரும்பூஞ்சையா? ஆமாம், கரும்பூஞ்சைகள் தான். இந்த பாருங்க, இப்போ ஃப்ரீசரை காட்டணும். நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டுவேன். ஏதாவது நான் ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகையில ஒரு 10 நாள் ஊருக்கு போனேன், 15 நாள் இப்போ டேர்ம் லீவ்னா ஊருக்கு போனோம்னா ஃப்ரிட்ஜ் லாக் பண்ணி வச்சு போகிறோமா, ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு கத்தரிக்காய், ஏதாவது ஒன்று கடந்துடும். சரி, என்னத்தை ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி போட்டு போயிடுவேன். வந்து பார்த்தா அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஸ்டேஜில் ஆயிரும். அதுக்காக நான் அடுத்தடுத்து என்ன செய்யறது, எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்து போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். பாருங்க ஃப்ரிட்ஜை, இங்கே கிட்ட வாங்க. நான் வந்து இதில் வந்து ஃபேனு வேறப்பா, இதுக்கு தான் டேபிள் ஃபேனே வாங்காதேன்னு சொல்றேன். சீலிங் ஃபேன் அது வாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கும். இதை இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு தூக்கி. நான் வந்து ஆன்லைனில் வந்து இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எப்போ எத்தனையோ வருஷம் ஆச்சு. இது இருக்குது, எவ்வளோ யூஸ் தெரியுமா எனக்கு இந்த அறுப்பில். இப்படியே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அந்த பிளேட்டில் வந்து லைட்டாக தான் பூச்சி இருக்கும், அதை லைட்டாக வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து கீழே போட்டு அது பாத்ரூம் அந்த இதில் போட்டு துணி துவைக்கிற மாதிரி தேய்ச்சோம்னா இது எல்லாமே போயிடும். ரொம்ப யூஸ் எனக்கு. இங்கே பாத்ரூம்ல போட்டு தேய்ப்பியா? மற்ற எங்கே போட்டு தேய்ப்பேன், கீழே நம்ம குளிக்கிற இடம் இருக்குல்ல, அதில் போட்டு அந்த அழுக்கு தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சின்னா அது போயிடும். எந்த அளவுக்கு படிஞ்சிருப்பாங்க. நேற்று வந்து ஓப்பன் பண்ணி, இனி நாங்கள் ஓப்பன் பண்ணல, ஏன்னா எங்களுக்கு இந்த சூழ்நிலை இப்படி தான் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு தெரியும். இனி எனக்கு தெரியாதுல்ல. இனி என் சைடுக்காக வந்தோன்னு ஓப்பன் பண்ண பாருங்க, அம்மா குடலை பிடிக்கிட்டு வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. ஓகே, அப்புறம் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். அதனால கடையில் போயிட்டு, நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து இந்த வீக்ஸுக்கு தேவையான வெஜிடபிள் 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, முக்கியமாக 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சட்னியை செய்கிறனாடி. அதனாடி அது மட்டும் பல்காக வாங்கிட்டு, காய்கறி எல்லாம் அப்பப்போ போய் ஒரு 1/4 கிலோ 100 கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கிடுவேன். அதனால இதை ஃப்ரிட்ஜில் இப்போ வைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தான் வைக்கணும். அதுக்காக ஃப்ரிட்ஜை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இதை யார் க்ளீன் பண்ணுறது? யார் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறாரா? இல்லை, நான் தான் க்ளீன் பண்ணணும். அடுத்தடுத்து அவ்வளோதான். வீட்டுனா ஒட்டடை பிடிச்சிருக்கு, இதெல்லாம் அடிக்கணும், துடைக்கணும். அப்புறம் அவ்வளோதான், என்ன சொல்றது தெரியல. இப்போ நம்ம சுத்தம் பண்ணிட்டு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு சேர்த்து சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே, சாப்பாடு ரெடி ஆயாச்சு. சாப்பாடு, பீட்ரூட் பொரியல், ஒரு அவிச்ச முட்டை, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், நல்லா அப்படியே என்ன சொல்றது, நல்லா சுண்டிருச்சு குழம்பு, புளிக்குழம்பு. ஆமா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. ஆமா, சாப்பிடுமா. வயசுல எனக்கு வந்து வெள்ளைப்பூடு அம்மா குழம்புல போட்டு இல்லைன்னா வெள்ளைப்பூடு ரைஸ் ஸ்கூலுக்கு செஞ்சு விடுவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பச்சையாவே ஊர்பட்ட வெள்ளைப்பூடை வந்து சாப்பிடுவோம் சஞ்சனா. எனக்கே பயமா இருக்கும், நெஞ்சு கொஞ்சம் கரிக்கிற, அதாவது நெஞ்சு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். இவ என்னடா வெள்ளைப்பூடை இப்படி திங்கிறாளேன்னு யோசிப்பேன். சரி சாப்பிடு. உனக்கு இனியன் குழம்பு ஊத்தவா?
நம்ம என்ன செய்ய போறோம்னா பாதி சாப்பாடு குழம்பு ஊத்தி சாப்பிட போறோம், பாதி சாப்பாடு தயிர் ஊத்தி சாப்பிட போறோம். ஆமா, ஒரு பாக்கெட் தயிரோட வந்தாச்சு. சரி சாப்பிடுங்க. தயிர் ஓரமா இருக்க வச்சு குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க. இனியன் குழந்தை நீ சாப்பிடுறீ. அருமை அருமை அருமை. இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? இப்படின்னா நீ வேலை பார்க்கறதுக்கு. அப்ப நான் வேலை பார்க்காம யார் உங்க அம்மா வேலை பார்த்து கொடுத்துட்டு போறாங்களா? பாரு பாரு. ஏன் அவனா எங்கள் அம்மாட்டே போய் நிற்கிற? சரி, இதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்து இது பண்ணியாச்சு. இதில் கலெக்டாக திங்ஸ்னா இது மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் கிளீனிங் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுன்னா எடுத்து வச்சாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 ஆயிடுச்சு. நம்ம மேலே போய் பார்த்தேன், டேங்கில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணியில் வந்து இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் மேலே சிண்டெக்ஸை கழுவிட்டு புது தண்ணி போட்டு மறுபடியும் ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபிட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதில் நுழைஞ்சாச்சு. இதில் வந்து எல்லாத்தையுமே கழட்டியாச்சு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணு. தனித்தனியாக கழட்டியாச்சு. ஆமாம், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் டென்ஷன் ஆகுது. ஃப்ரிட்ஜ் வேணும். ஊருக்கு போய் 2 மாசமா ஃப்ரிட்ஜ்னா என்னன்னு கூட தெரியல. ஐஸ் வாட்டரோட குடிச்சது கூட இல்லை. இல்லை, ஐஸ் வாட்டர் எப்பவுமே நாங்கள் குடிக்க மாட்டோம். இல்லை, ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸு நான் வந்து மோர் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன் உள்ள. அப்புறம் ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்பேன். மோர் தான் முக்கியம். துடைக்கதானும்ல, நீ துடைக்கதான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போலாம் துடைக்க முடியாது. இதை வந்து பாருங்களேங்க இதெல்லாம். ஆமா, நான் வந்து இதெல்லாம் தண்ணி ஈரத்துணி வச்சு துடைச்சிக்கலாம். அந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு நம்ம சோப்பு வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா இந்த கருப்பு கலருக்கெல்லாம் போயிடும். இப்படிதான் நான் எப்பவுமே ஃப்ரிட்ஜு துடைப்பேன். இதெல்லாம் தனித்தனி வீடியோவா ஃப்ரிட்ஜ் டூர்னா போட்டிருக்கலாம். எதிர்பார்க்காத விதமா இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா ஆயிப்போச்சு. நேத்தே வந்து ஃப்ரிட்ஜை போட்டு வச்சிருந்தேன். அதுல இருந்து தண்ணி தான் இப்ப கிடக்குறது. அவ்வளவு கூலிங்கா இருக்கு ஃப்ரிட்ஜ். காலையில தான் எடுத்து வாஷ் பண்ணி என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜ் கூலிங் நிக்குதா, இத்தனை மாசமா நம்மளுக்கு வந்து ஆஃப் பண்ணியே போட்டிருந்தேன். கூலிங் நிக்குதான்னு பாக்குறதுக்காக நைட் வந்தோடனே ஃப்ரிட்ஜை போட்டு விட்டுட்டேன். நல்லா கூலிங் நின்றுச்சு. அவ்வளோ துடைக்கிறதுக்காக ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத். தண்ணியை பிடிச்சி தொடச்சிட்டு இப்போ இந்த இடத்தெல்லாம் அப்படியே நம்ம வந்து இப்படி வைப் பண்ணினோம் அப்படின்னா அந்த சோப்பு நுரையெல்லாம் வந்துடும். இப்போ நல்ல ஒரு அந்த கலர் கிடச்சிரும். நம்மளுக்கு ஒயிட் கலர் கிடச்சிரும். அந்த பிளாக் அந்த ஃபேக்டீரியாஸ் எல்லாம் போய் ஓகே. மணி 2 ஆச்சு. இப்போ நம்ம ட்ரம்மு கழுவ போகிறோம். ட்ரம்மு கழுவ ஆளை பற்றிலாம் என்னென்ன பொருள் கொண்டு போகிற கேட்டு. ஒரு பிளாக் பக்கெட்னா ப்ளூ கப்புனா கேட்கல. ஒரு பக்கெட்டு, ஒரு கப்பு, அடுத்து வந்து இப்படி முக்காலி. அவங்க ஏறுறதுக்கு கீழே வந்து மரம் இருக்குது. ரெட் கலர் மரம் இந்த இருக்கு பாருங்க. சேம் ரெட்டாக இருக்கும் தெரியல. வை இப்போ ட்ரம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா ட்ரம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அந்த பைப்புக்கு கீழ் வர தண்ணி போச்சுன்னா எங்களுக்கு தண்ணி வராது. ஆனால் இதில் எப்படியும் ஒரு 2 பக்கெட் தண்ணியாவது உள்ளே இருக்கும். எவ்வளோ டஸ்ட்டு பற்றிலா. இது போர்வால் தான், அதனால இந்த வெள்ளை கலரில் அது ஒரு தூக்கல் மாதிரி வரும். ஆனால் அது உப்பு கிடையாது. ஆனால் இது என்னன்னே தெரில, அப்படிதான் இருக்கும். எப்போவுமே நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து ஜம்மா கழுவி விட்டுருவோம் நார்மலாகவே. அது போக அந்த காலையில் ட்ரம்மை ஓப்பன் பண்ணையில் அந்த இது விழுந்துருச்சு, அந்த நட்டு இங்கே இதில் மூடி இருக்கிறது. அதை பாருங்களேன், அது எவ்வளோ துரு வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு. ஓகே, நம்ம ட்ரம் கழுவுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சனா தான். இறங்கி மாசா க்ளீன் பண்ணிடுவா. கடைசியாக ஃபைனலாக காட்டுறேன். ஓகே, ட்ரம்மு சூப்பராக சஞ்சனா க்ளீன் பண்ணிட்டா. அந்த இருந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த வேஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் அள்ளியாச்சு. நிறையாவே தண்ணி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அந்த நம்ம வந்து அங்கே இதுலேருந்து தண்ணி வடிஞ்சு ஓடுற இடம் ஒன்று இருக்குது, ஹோல் போட்டிருக்காங்க. அதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஓஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓஸ் எடுத்து நம்ம ட்ரம்மில் போட்டு தண்ணியை ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் தண்ணியில் தான் நீ குளிக்கிற எப்படி? கரெக்டா? சரி ஓகே. உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? எதுவும் அரிக்குதா? இல்லை அரிக்குதா? சரி, தண்ணி குளிச்சோன்னு கையை காட்டு. அந்த கையெல்லாம் பாருங்கள், அந்த ட்ரம்மில் இருந்துச்சுல இந்த வெள்ளையா. சஞ்சனா அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேலை. அதுக்கடுத்து அப்பு பெருசாகிடுவான். இனிமேல் அப்பு இறக்கி விட்ருவோம். ஓகே, அவ்வளோதான். நீ என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு அப்பு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுவாப்பில். நல்ல தண்ணி வந்துருச்சு. நல்ல தண்ணி 3 மணிக்கே வந்துருச்சு. 3 மணிலேருந்து எனக்கு வேலை தான். மேலே சிண்டெக்ஸ் கழுவிட்டு அப்புறம் கீழே வந்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. டிஸ்டர்பன்ஸாக இருக்கே.
ஃப்ரிட்ஜை நீட்டாக க்ளீன் பண்ணி சொன்ன மாதிரி தக்காளியை உள்ளே வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் காய்கறி இருந்துச்சு, அதை அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் அதை அப்படியே பாக்ஸ் பண்ணி அப்படி நீட்டாக வைக்க கிடையாது. தற்சமயத்துக்கு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் நல்லாவே கூலிங்காக இருக்குது. இத்தனை மாதமாக ஆஃப் பண்ணி கிடந்தாலும் ஃப்ரிட்ஜு நல்ல கூலிங் தான் நிற்கிது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு கீழே போயிட்டு ஒரு 2 குடம் பிடிச்சி வந்துச்சுட்டு ட்ரம்மில் முதல்ல காமிச்சிடல அந்த சித்திரம்பு தண்ணி தான் இருந்துச்சுல, அதை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக கழுவி நல்லா சோப்பு அந்த என்ன சோப்பு போட்டு கழுவி அதுக்கப்புறம் விம்ஜல் ஊற்றி கழுவி கமகமான்னு வச்சுருக்கேன். கமகமானா சோப்பு ஸ்மெல்லாம் அடிக்கலை, அந்தளவுக்கு நீட்டாக தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பளபளன்னு இருக்கா. நான் ஊருக்கு போகையிலே நினச்சேன், சரி இந்த ட்ரம் தண்ணி இவ்வளோ இருக்கே வேஸ்ட் ஆகிடும், இதெல்லாம் ஊற்றி கழுவிட்டு மூடி கவுத்தி வச்சுட்டு போகலான்னு தான் நினச்சேன். சரி தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்தோடனே துணி துவைக்க யூஸ் ஆகும் அப்படி தான் தண்ணியை வச்சுட்டு போனேன். பட் தண்ணி எதுக்குமே யூஸ் இல்லை. எல்லா தண்ணியும் தூக்கி கீழே தான் ஊற்றினேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தூக்கி. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்து திரும்ப அனாவசியமாக கீழே ஊற்றையில கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்ல தண்ணி போய் கீழே ஆல்ரெடி நான் போய் 2 குடம் பிடிச்சி வந்து கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து சாரை கூட்டிகிட்டு வந்து அவருடைய ஹெல்ப்பில் தான் நான் தண்ணி எடுக்க முடியும். ஏன்னா நானாக கண்டிப்பாக தண்ணி எடுக்க முடியாது, அவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கிட்டு வரணும். இங்கே சாரை பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு. கவலையத்த ராசா, மகா ராசா. கவலை இல்லைல்ல, கவலை இல்லை ராசா தானே. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், இதுக்கு நீ என்ன பாடுபடுத்த போறியோ தெரியல. நான் ஒரு பாடும் படுத்த மாட்டேன். இப்போ கூட நான் நினச்சேன் தூக்கம் எழுப்புறதுக்கு முன்னாடி கூட யோசித்தேன், சரி என்னத்தை எழுப்பணும், தூங்கிட்டு போட்டும், நம்மளாவே தூக்கிக்கலாம் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படி தான் யோசித்தேன். அப்புறம் வந்து நான் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்புறம் அவர் சொல்லுவார், ஏன் என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நீ ஏன் தூக்கி கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் என்னை திட்டுவார். அதோட சரி என்னத்தை எழுப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எழுப்பிட்டேன். வேலை இருக்குது, போய் அரிசி மூட்டைக்கு போய் சொல்லிட்டு வாங்க, வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சு. அரிசி தீர்ந்து போகல, வீட்டில் அரிசி இருந்துச்சு, எப்படியும் ஒரு 15 கிலோ அளவுக்கு இருந்துச்சு வீட்டில் அரிசி. நான் இங்கே ஒரு 1/2 கிலோ மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா இங்கே வாங்குற அரிசி கொஞ்சம் நல்லா இருக்கும், வேகிறதுக்கும் கஞ்சி குடிக்கவும் நல்லாயிருக்கும். அதனால் இங்கேருந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் ஊருக்கு போயிட்டு மிஞ்சி போனால் அங்கே ஒரு 15 கிலோ அரிசி வாங்கணும். கரெக்ட்லாங்க. இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு எங்கள் ஊரில் இப்போ 30 கிலோவுக்கு மேலே அரிசி செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன வேறு இல்லை, சிலிண்டர் இல்லை, அப்புறம் முக்கியமாக வீட்டு வாடகை கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு கமிட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு நோட் புக் ஃபீஸ் கட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வந்து நம்ம ஃபீஸ் கட்டினா தான் நோட் புக் அரேஞ்ச் பண்ணி வாங்க முடியும். டேர்ம் ஃபீஸ் கூட கொஞ்சம் லேட்டாக கட்டிக்கலாம், ஆனால் நோட் புக் ஃபீஸ் கம்பல்சரி கட்டியே ஆகணும். அதுக்கு வேறு போகணும்னு நினச்சேன், அதுக்கும் போக முடியல. உங்களுக்கு இத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு பார்க்குறது முக்கியமாக அரிசி போய் வாங்கிடுங்க சரியா. அரிசி வாங்கினா லூஸ்லாம் வாங்கினா கட்டுப்படி ஆகாது, அரிசி வாங்கிடுங்க. வேறு அப்படியே எந்திரிச்சு வந்தீங்கன்னா போய் தண்ணி தூக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் தெரியுமா? ட்ரம்மு க்ளீன் பண்ணியிருக்கேன், வீடு க்ளீன் பண்ணியிருக்கேன். தண்ணி நான் தூக்கி தரேன், தூக்குங்க தூக்கி. இது வந்து இது வரைக்கும் யாருமே இல்லை காம்பவுண்ட்ல. தண்ணி 3 மணிக்கு வந்துச்சு. ஹவுஸ் ஓனர் வந்து மேலே வீட்லேயே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க தண்ணி வருது அப்படின்னு. காம்பவுண்ட்ல வந்து யாருமே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கிறக்கா ஊர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க ஊரில் நோம்பியாமா திருவிழாவுக்கு போயிருக்காங்க. அடுத்த ஊருக்காரங்களும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்களும் ஊருக்கு போயிருக்காங்க. கீழ் வீட்டில் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க, சென்ற வீட்லேயும் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் வீடு கழுவலை. இது மட்டும் அதாவது அந்த ட்ரம்மை எடுத்துட்டு அந்த இடத்த மட்டும் அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த இடம் மட்டும் நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வருது. ஓகே, நீட்டாக கழுவிட்டு டக்குன்னு மேலே தூக்கி கொடுத்தோம் அப்படின்னா, நான் தூக்கி கொடுக்க மாட்டேன், நான் கழுவிட்டு கீழே வச்சுட்டு போயிடுவேன். அவர் இங்கேருந்து மேலே பாதி ஸ்டெப்பு கொடுப்பாரு, நான் அங்கிட்டிருந்து மேலே ட்ரம்மில் வாங்கி வச்சுருந்தேன். மிஞ்சி போனால் ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வரனால அதிகமாக தேவையில்லை, ஒரு 10 குடம் குடிச்சா போதும். ஓகே, இதுதான் ஃபைனல் குடம். நீங்கள் தண்ணி தூக்கி கொடுத்தீங்கன்னா அந்த அலுப்பே தெரியலங்க. கீழே அங்கனே வைங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன். கீழே வைக்கணும். இது என்ன அந்த அடுப்பு கீழே ஏங்க. நீங்கள் தண்ணி கொடுத்தா எனக்கு அலுப்பே தெரில. எப்படி அப்படிதான். ஓகே, தண்ணி பாருங்க, சிறுவாணி தண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். குடத்துல பாருங்க, குடத்துல கூட அந்தளவுக்கு தெரில. எவ்வளோ கலங்களாக இருக்குன்னு பாருங்க. அப்படியே பியூராக இருக்குது தண்ணி. கலங்களா இருக்குல்லங்க, தெரியுதா? இது இப்ப கலங்களா இருக்கா. இனி அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தெளிஞ்சு பியூரா அந்த போர்வால் தண்ணி மாதிரி அப்படியே பியூரா ஆயிரும். ஓகே, அதெல்லாம் வைங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டீ டைம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு அப்பப்போ மாற்ற வேண்டியதா. கரெக்டாக 5 மணி ஆக போகுது. முதல்ல இந்த போர்ஷன் இந்த சைடு இருந்துச்சு. இது வந்து டிவி ஓப்பன் பண்ணல இடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்த இடத்துல
சோபா போட்டிருக்கோம், இந்த சைடு திருப்பி வச்சிருந்தேன். இந்த பக்கம் வச்சிருக்கோம், ஃப்ரிட்ஜில் பொருள் தங்கலை, சரி இந்த பக்கம் வச்சு போகணும்னு வச்சுட்டியோ? நான் அப்படிதான், எனக்கு தோணுச்சுன்னா இந்த இடத்துல வேணாலும் தூக்கி போட்டுருவேன். என்ன சரி வாங்க டீ வைக்கலாம். உங்களுக்கு டீயா காஃபியா? நீ என்ன வைக்கிறியோ தான். நான் ரெண்டையுமே அதிகமாக லைக் பண்ண மாட்டேன். நீங்கள் குடிக்கும்போது நானும் குடிக்கிறது அவ்வளோதான். நான் காலையிலேருந்து நான் டீயவே மறந்துட்டேன். நீங்க இப்ப ஞாபகப்படுத்தி தான் நான் இப்ப டீ வைக்கலாம்னு யோசிக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க டீ வைக்க சொல்லி. தூக்குனா தூங்கி எதாச்சும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி டயர்னஸ். சரி ஓகே. தேநீர் கொஞ்சம் அருந்தலாம். ஈவினிங் டீ டைம். ரொம்ப டயர்டா இருக்கு, கால்லாம் ரொம்ப வலிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சு. இப்போ நைட்டு வேணா அமுக்கி விடுறப்பா, நீ அதே சொல்லாதப்பா. கால் டயர்டா இருக்குன்னு. நிஜமாவே ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியல. ஏன்னா காலைல எந்திரிச்சதுனா லேட்டா இருக்கலாம், பட் எந்திரிச்சுல இருந்து ஒரே கொஞ்சம் ஹெவி ஒர்க்காவே பார்த்துட்டு இருந்தேன். சமையல் முடிச்சேன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் கிளீனிங், அப்புறம் மேலே ட்ரம்மை க்ளீன், சஞ்சனா க்ளீன் பண்ணால் தண்ணி போட்டு விட்டேன். அப்புறம் என்ன வேலை பார்த்தேன், ட்ரம் க்ளீன் பண்ணேன், அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணேன். இதே சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் எந்த வேலை நீ இருக்கிற பெண்டிங் ஒர்க் எனக்கு தான். பெட்ரூம் சைடு நான் போகவே இல்லை, பெட்ரூம் சைடு அப்படியே தான் இருக்குது. நீ துணி துவைக்கிற துணி இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அவ்வளோதான் இந்த வேலையை, இந்த இதை என்ன சொல்கிறது, இப்போ பார்த்த வேலையோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நைட்டுக்கு சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, குழம்பு கொஞ்சம் இருக்குது. நைட்டுக்கு ஏதாவது இடியாப்ப மாவு இருக்குது, அதை வச்சு ஏதாவது ரெடி பண்ணி குழந்தைய கொடுத்து சாப்பாடை வந்து இவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். நைட் அமுக்கி விடுறேன். எதுக்கு? கை கால் நீ இல்லை, நீங்கள் ஒன்றும் எனக்கு அவங்க கொஞ்சம் வேலை மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பரவாயில்ல, அமுக்கி விடுறேன் நைட்டு. இல்லை பரவாயில்ல, இல்லை இல்லை பரவாயில்ல, நான் அமுக்கி விடுறேன். என் பொண்ணு இருக்கா, என் பையன் இருப்பேன். ஆகினா அவ்வளோதான் அமுக்க மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல இல்லை நானே பார்த்துக்கேன். சரி சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த லைஃப்பில் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி லைஃப். இன்னைக்கு வந்து டே பொழுது எனக்கு அப்படி தான் போச்சு. எந்த ஒரு சின்ன ஒரு டம்ளர் எடுத்து கூட தண்ணி குடிக்க முடியாது, அவ்வளோதையுமே வாஷ் பண்ணி எடுக்கணும் மேலே. ஏன்னா ரொம்ப லாங் கேப்னால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களும் இப்படி ஊருக்கு போயிட்டு, அதாவது சம்மர் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பவும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, டாட்டா பாய்.